சார் வணக்கம் சார். நான் மின்னம்பலம்.comல இருந்து பேசுறேங்க. வணக்கம் தம்பி. சார், இன்னைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி கமிஷனோட அறிக்கையை இன்னைக்கு சட்டமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட இறந்த தேதி குறித்தே ஒரு தகவலை பதிவு செஞ்சிருக்கிறார். அதாவது அவங்க 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி இறக்கவில்லை எனவும், டிசம்பர் 4ஆம் தேதியே அவங்க இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி சார் எடுத்துக்கிறதுங்க? இல்ல, நிச்சயமா அது 4ஆம் தேதி தான். ஏன்னா அன்றைக்கு தந்தி டிவில செய்தி வந்துருச்சு, இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி 4ஆம் தேதியே வந்துருச்சு. ஆனால் அந்த வந்த செய்தி என்பது மறுக்கப்பட்டு 5ஆம் தேதி தான் இறந்ததாக அறிவிக்கப்பட்டார்கள். அப்ப இது உலகறிந்த உண்மை. அந்த தேதி மாற்றப்பட்டிருக்கிறது என்பது அதிகார தப்பிருந்த முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் திரு இபிஎஸ் அவர்களுக்கும், சசிகலா அவர்களுக்கும், இவங்க எல்லாத்துக்குமே இந்த தேதி உண்மையான தேதி எப்ப இறந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலுமே இது நாள் வரைக்குமே 5ஆம் தேதி தான் அவங்களோட நினைவு நாள்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு வருது. ஒரு மக்களை ஒரு முட்டாளாக்குற செயல் இல்லைங்களா? இல்ல, நிச்சயமா இவங்க எல்லோருமே கூட்டு களவாணிகள் அப்படிங்கறது இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த ஆணையத்தினுடைய அறிக்கை. சார், இப்ப இந்த ஆணையம் திருமதி வி.கே. சசிகலா, அதே போல அவரோட மருத்துவர் திரு சிவகுமார், முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இவங்க மேல எல்லாம் நடவடிக்கைக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்த ரெக்கமெண்டேஷன் இப்ப இருக்கிற அரசு ஏத்துக்கணுங்களா? இதை பத்தின உங்களோட பார்வை சார்? இல்ல, நிச்சயமாக இந்த அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் அந்த மரணத்தில் இருக்கிற மர்மம் விசாரிக்கப்பட வேண்டும் என்றதை எதிர்பார்க்கிறாங்க. இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் கூட அந்த தேர்தல் பிரச்சார காலகட்டத்துல உண்மையை வெளிக்கொண்டு வருவேன் என்று மக்களிடத்துல உறுதி அளித்திருக்கிறார். இரண்டாவது, அது திமுக அரசாங்கமா இருக்கலாம், ஆனா அதிமுக தொண்டர்களும் வாக்காளர்களும் எதிர்பார்ப்பது என்பது இதுல இருக்கிற அந்த உண்மைத்தன்மை வெளிவரணும் என்பதுதான். இன்றைக்கு இந்த அறிக்கை எல்லோரையுமே கிட்டத்தட்ட குற்றவாளி ஆக்கி இருக்கு. ஒன்று, முதல்ல சசிகலா அவர்கள், அவரது உறவினர் அந்த டாக்டர் சிவகுமார் இவர்கள் தவறிழைத்தவர்கள் முதல்ல ஆரம்பத்துல ஓபிஎஸ் பேசினார். அதற்கு பிறகு எனக்கு ஒன்னும் சந்தேகம் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசியல் சூழ்நிலைகளுக்காக அவர்களை காப்பாற்றுவதற்கு முயன்றார், அல்லது தன்னுடைய குற்றச்சாட்டுகள்ல இருந்து பின்வாங்கினார். அப்ப ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதிமுக தொண்டர்களால் வெறுக்கப்படுகிற ஒரு நபராக இன்றைக்கு ஆளாயிருக்கிறார். அதே போல சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா அவரும் இதுல குற்றமளித்திருக்கிறார் என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலே இருக்கிறவர்களும் உத்தமர்கள் அல்ல, அவர்களும் இந்த தவறிலே குற்றச் செயலிலே பங்கேற்றவர்கள் தான் என்பதை இன்றைக்கு அது உறுதிப்படுத்தி இருக்கிறது. சார், இப்ப இந்த தேதி விஷயத்திலே இப்படி ஒரு தவறான தகவல் மக்கள் மத்தியில சொன்னதுக்கு யாரு பொறுப்பேற்கணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமாக அன்றைய அமைச்சரவை ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லோருமே தான் பொறுப்பெடுக்கணும். ஏன்னா அன்றைய தேதியில் இல்லாட்டியும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதற்கு பிறகாவது அதை திருத்தி இருக்கலாம். ஆனா அதை திருத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல இல்லையா? ஒரு தவறு என்று தெரிந்து அதை சரி செய்வதற்கோ அல்லது பொது வெளியில அதை பகிர்வதற்கோ அவர் தயாரா இல்லையே. உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.